ஹாய், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ வந்து பஜ்ஜி தாங்க செய்ய போகிறேன். வாழைக்காய் பஜ்ஜியும் வெங்காய பஜ்ஜியும் செய்ய போகிறேன். அதுக்கு கடல மாவு எடுத்துருக்குறேன். பஜ்ஜிக்கு வெங்காயமும் இது வாழைக்காவும் அரைஞ்சிட்டேன். இப்போ வந்து மாவு வந்து நம்ம கரைச்சிக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் கடல மாவு எடுத்துருக்கேன். அப்புறம் இப்போ அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு. ஏன்னா அது போட்டால் தாங்க நல்லா இருக்கணும், அதனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்க, வாசனையாக இருக்கும். கொஞ்சம் தான், ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் போட்டுருக்கோங்க, அவ்வளோதான். வந்து வெறி மிளகாத்தூள் பெருங்காயம் தூள் பெருங்காயம் நம்ம எவ்வளோ போடுறோமோ நல்லது தாங்க அது. அதுதான். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், போடுங்க, நெய் ஊற்றிக்கலாம். இருங்க. அப்புறம் வந்து ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம். வேணா போட்டுக்கோங்க, வேணாம்னு விட்டுருங்க. கொஞ்சமாக, ரொம்ப போடக்கூடாது, சும்மா ஒரே ஒரு சிட்டிகை, சும்மா கொஞ்சம் புசுன்னு வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம மிக்சடு மாவு வந்து இதுவாக இருக்கும். மிக்சர் உப்பு போடணும், தேவையான உப்பு போடணும். உப்பு இல்லாமல் அப்புறம் செஞ்சிட்டோம்னா அப்புறம் ஏன்னா இது கடல மாவு தான், இதில் உப்புலாம் இருக்காது. மிக்சர் வாங்கினா உப்பு இருக்கும், இதில் உப்பு இருக்காது. நம்ம தான் உப்பு போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். சில பேர் கலர்லாம் போடுவாங்க, கலர்லாம் நம்ம போடல. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் கடாயில். ஆனால் இந்த கடாய் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கடாய் வச்சுக்கலாங்க, இந்த கடாய் போட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டுங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். காஞ்ச எண்ணெயை கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிச்சு, ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, அவ்வளோதாங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் போடலாம்.
கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாவு போடணுங்க. அது கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். வேகட்டும். அது வேகட்டும் வந்துச்சுங்க. ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம சோடா மாவு கம்மியாக போடுறதுனால கொஞ்சம் புஷ்னு வரல. நான் வீட்டில் இருந்த கடலை மாவு வச்சு தான் போட்டேன். இப்போ பச்சரிசி மாவு ஆனால் கிறிஸ்பியாக இருக்குதான்னு தெரியல, பார்க்கலாம். புஷ்னு வரல. கலர் போடுவாங்க, நம்ம அதெல்லாம் போடல. சரி, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அன்றைக்கி மிக்சடு வாங்கி அந்த கடையில் மிக்சர் வாங்கி செஞ்சேன். அது கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது. இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இது கொஞ்சம் வந்து ஒரு சப்பையாக தான் வருது, புஷ்னு வரல. சும்மா நம்ம பொய் பேசக்கூடாது. இது வந்து கொஞ்சம் சப்பையாக தான் வருது. பார்க்கலாம், இன்னொரு ட்ரிப்பு போடலாம். ஃபஸ்ட்டு போடுறதெல்லாம் அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. பாருங்க, பாருங்க கொஞ்சம் சப்பையாக தான் இருக்குது. பார்க்கலாம், இந்த ட்ரிப்பு போடுறேன் எப்படி இருக்குதுன்னு. இப்போ வந்து வெங்காய பஜ்ஜி போடலாம். வெங்காய பஜ்ஜி போடலாம். பையன் வீட்டில் இருக்கிறான். ஆதித்யா, இந்தா இது 4 போட்டு அவனுக்கு எடுத்து கொடுத்துடலாம். புஷ்ஷுன்னு வந்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வருதுங்க. ஆனால் நல்லா இதுவாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது நல்லா. ஆனால் கொஞ்சம் புஷ்ஷுன்னு தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். வாடா, இந்தா எட்டு போய் ஆயா படத்தாண்ட வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு சாப்பிடு. எங்கள் மாமியார் படத்தாண்ட வச்சு தண்ணி ஊற்றி சாப்பிடுவாங்க. நாளைக்கு வேற கிருத்திக்குங்க, ஏகப்பட்ட வேலை. இன்றைக்கே குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டேன். பூஜை சாமான் தேய்ச்சி வச்சுட்டேன். வீடியோ ரொம்ப போடுறதுக்கு இன்னும் நிறைய போடுவேன். காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த ஷார்ட் வீடியோ கூட அது கூட போட முடியல. எனக்கு சிங்கத்தால எனக்கு தெரிஞ்சாதான் நானும் சிரிச்சு பேசுகிறேன். இது இது பண்ணுறேன். எங்கன்னா பார்த்தா கூட அந்த நாயை பார்த்த உடனே கரெக்டாக எனக்கு எங்கன்னா போகுது பாருங்க, அதே கலரில். அது எழுந்து வந்துட்டு இருக்குமா அப்படின்னு இன்னைக்கு கூட பாருங்க, எதிரில் இருக்கிறோம் பேசினேன். அதுதான் வந்துட்டு இருக்கோம். அதான் இது உடம்புலாம் புண்ணாக இருக்குது. இது சொல்லி பிடிச்ச மாதிரி இருக்கு ஒரு நாய். அதை போய் அங்கே பச்சு நான் எழுந்து வந்துட்டு இருக்குமா அப்படின்ட்டு சொல்கிறேன். அது எது நானும் பார்க்குறேங்க. எல்லாம் திட்டுறாங்க, இருந்தாலும் என்ன பண்ணுறது. இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. இது பாருங்க, இது கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்குது. வெங்காய பஜ்ஜி. ஆதித்யா, இந்தா வா. வாங்க எல்லாரும் நம்ம வந்து பஜ்ஜி சாப்பிட்லாம். வெங்காய பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி எங்கள் வீட்டில். வாங்க, சாயங்காலம் ஸ்நாக்ஸ் இதுதாங்க எங்கள் வீட்டில். அது முன்னே டெய்லி ஒன்று போடுவேன். இப்போ போடலைங்க கொஞ்ச நாளா. அவர் வரதுக்கு லேட் ஆகும், அதனால கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன். எனக்கே பார்த்தீங்கன்னா வெங்காய பஜ்ஜி தான் பிடிக்கும். வெங்காய பஜ்ஜி தான் பிடிக்கும். கொஞ்சமாக தானே எண்ணெய், இது சின்ன கடாய் தானுங்க, அதனால கொஞ்சமாக போட்டுருக்கேன். இப்போ பாருங்க நல்லா வருது.
கலந்து கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும் போல நீங்க. நல்லா இருக்கு பாருங்க, புஷ்ஷுன்னு வருது பாருங்க. அதான் கலந்து கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும். நல்லா தாங்க இருக்குது. பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற கடலமாவே செய்யலாம். இதுக்கு மேலே நான் வந்து சரி வராதுன்னு பார்த்தேன், வருது. வரவே இல்லை. இந்தாடா இந்தாடா நடுவிட்டாங்க. அவங்க ஆயா வந்து வச்சு தண்ணி ஊற்றி சாப்பிடு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீர் வேலை ஆகும். நம்ம ஆனால் கலர்லாம் எதுவுமே போடல. ஆனால் நல்லா தான் இருக்குது. இந்தா கொஞ்சம் தண்ணி தண்ணி எடுத்து அங்கே இல்லை தண்ணி இந்தா புஷி போய் கொஞ்சம் சும்மா கொஞ்சோண்டு ஊற்றிட்டு எடுத்து சாப்பிடு. நல்லா தான் வருதுங்க. ஆனால் நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் இருந்துருக்கும், நம்ம தெரியாமல் நல்லா புஷ்ஷுன்னு இருக்குங்க. அதுதான் இது இன்னும் கொஞ்சம் நேரம். வெங்காயம் வச்சு செம்மையாக இருக்குது. சும்மா ஒரே ஒரு வாழைக்காய் இப்போ போயிட்டு இருக்கா. நாளைக்கு சாமி கும்பிடுறதுக்கு காயெல்லாம் வேணுங்க. அது போயிட்டு 2 வாழைக்காய் வேணுங்க. ஒரு வாழைக்காய் போட்டேன். ரொம்ப இல்லை, ஒரே ஒரு வாழைக்காய் தான். இது மாதிரி போட்டுக்குங்க. சரி சாப்பிடு. உப்பு எல்லாமே நல்லா இருக்குண்ணா. அந்த மிக்சர் மாவு விட இது சூப்பராக இருக்கு நிஜமாவே. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அது நான் ஒரு நாள் அதை இது போட்டு செஞ்சேன், பகோடா மாதிரி. அது நல்லா இருந்தது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அவ்வளோதாங்க. இது வந்து என் வீட்டுக்காரர் அந்த மாதிரி போட போகிறேன். மாவு இருக்குது, இந்த இதுவும் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது அவர் வந்து உடனே சூடாக போட்டுக்கலாம். இப்போதைக்கு நானும் என் பையனும் சாப்பிட போகிறேங்க. காஃபி குடிச்சாச்சு. வாங்க பஜ்ஜி சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் வாழைக்காவும் வெங்காய பஜ்ஜியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப லென்த்தாலாம் போத்தால, ஒரு பஜ்ஜி வீடியோ வந்து ரொம்ப நேரம் போத்தால. அதனால் முடிச்சுக்கிறேங்க வீடியோ. அது அவர் வந்தால் போட்டுக்கிறேன். பாய்ங்க. நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக. நீங்களே வீட்டில் இருக்கிற கடலை மாவு வச்சு இப்படி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.